சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை. அப்போ முதலாவது சொல்லும்போது என்ன சொல்றாரு? சகலவிதமான கசப்பும். அப்ப இருதயத்தில் கசப்பு எழும்ப 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 சரீரத்தில் வியாதி நீங்கவே நீங்காது. சரீரத்தில் வியாதி நீங்கணும் அப்படின்னா இருதயத்தில் இருக்கிற கசப்பை தூக்கி எறியணும். பவுல் என்னன்னு சொல்ற பாருங்க, சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எல்லா துர்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. இதை நமக்குள்ளவே வச்சிக்க கூடாதுன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. இதை எனக்குள்ள நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்குள்ள ஒரு பூரணமான விடுதலை வராது. அப்ப வேதம் சொல்லுகிறது, யாதொரு கசப்பான வேர் முளை தெழும்பும் போது என் சரீரத்துக்கு வியாதிய நானே வர வச்சுக்கிறேன், வேற யாரும் எனக்கு தேவை கிடையாது. அதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு சொல்லுது, கிருபையை இழக்க செய்வது கசப்பு, வியாதியை கொண்டு வருவது கசப்பு, தேவனுக்கு வெறுப்பை கொண்டு வருவது கசப்பு. இந்த கசப்பு எழும்ப எழும்ப யாரை பார்த்தாலும் கோபப்படுவோம், யாரை பார்த்தாலும் வெறுப்பு வரும். உலகத்தில் யாரையுமே பிடிக்காது. ஏன்னா அந்த கசப்பு எங்கே போயிருச்சு அப்படின்னா இருதயத்துக்குள்ளே போய் நுழைஞ்சிருச்சு. அப்போ இருதயத்துக்குள்ளே போய் அந்த கசப்பு நுழைஞ்சிருச்சு அப்படின்னா இருதயத்திலிருந்து வெளியே வர்றது எல்லாம் கசப்பாக தான் இருக்கும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். ஒரே ஊற்றுகளிலிருந்து தித்திப்பும் கசப்பும் கசப்பான தண்ணீர் துறக்குமோ? அப்போ ஒரே வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை இதிலே பேசுகிறோம், சாபமும் இறுதியிலே பேசுகிறோம் அப்படின்னா நம்முடைய இருதயம் முழுவதும் கசப்புனால நிறைந்திருக்கிறது. அப்போ இருதயம் முழுவதும் கசப்புனால நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம யாருக்காவது ஒன்று எடுத்து கொடுக்குறோன்னா கசப்பு கலந்ததை தான் கொடுப்போம். யாருக்கிட்ட பேசுகிறோன்னா கசப்பாக தான் பேசுவோம். ஆண்டவர் சொன்னார், இந்த துர்குணம் உங்கள் இருதயத்தை விட்டு நீங்க கடவுது. அப்ப இந்த கசப்பை இருதயத்திலிருந்து வெறுக்கணும். இந்த கசப்பு எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, இந்த கசப்பு தேவனுடைய கிருபையை இழக்க செய்யும். இந்த கசப்பு